என்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயில்ல வந்து பாத்தீங்கன்னா மேல மறுகுது அப்படின்னு சொல்றாங்க. பிஎஸ்டி குடிச்ச எனக்கே நிலைமை அப்படின்னா சாதாரண ஜனங்க பாவம். இந்த ஊரு சத்தியமா சொல்றேன், இந்த பங்கி இருக்காது அந்த அப்படிலாம் நான் போனேன்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், என் டைம் வேஸ்ட் பண்ணி நான் போகக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப சாதாரணமா பேசிட்டு இருக்கேன். நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர், எனக்கே இந்த ஆப்புனா சாதாரணமா படிச்ச இளைஞருக்கு என்னங்க அவருக்கு வெயில்ல பெட்ரோல் மிதக்குதான் சார். 100 ரூபாய் கொடுத்தா 50 ரூபாய்க்கு தான் பெட்ரோலே போடுறாங்க. பிஎஸ்டி படிச்ச எனக்கே இந்த நிலைமைனா சாதாரண மக்களுக்கு பெட்ரோல் பங்கில் எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் விற்பனையா? ஊழியர்களை வெளுத்து வாங்கி லைவ் காலில் அலற விட்ட தனி ஒருவன். சென்னையைச் சேர்ந்தவர் தான் போரஸ் புருஷோத்தமன் என்பவர். இவர் திருவண்ணாமலைக்கு சென்றுவிட்டு மீண்டும் சென்னைக்கு திரும்பும் வழியில் செஞ்சி அருகே உள்ள ஊரணித்தாங்கல் என்ற இடத்தில் பெட்ரோல் நிலையத்தில் 3000 ரூபாய்க்கு காரில் பெட்ரோல் நிரப்பியதாக கூறப்படுகிறது. அப்போது சிறிது தூரம் சென்றுவிட்ட பின் கார் சரிவர இயங்காத காரணத்தால் அங்கிருந்து மீண்டும் பெட்ரோல் நிலையத்திற்கே வந்துள்ளார். மேலும் வாட்டர் கேனில் வாங்கி பெட்ரோலை சோதித்து பார்த்துள்ளார். அப்போது அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த பெட்ரோல் திடீரென்று மிதந்ததால் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. மேலும் அதில் எத்தனால் கலக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து அங்குள்ள ஊழியர்கள் மற்றும் மேலாளரிடம் அவர் கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து இறுதியாக மெக்கானிக்கை வரவழைத்து அந்த காரை பழுதுபார்க்கும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளார். இந்த ஒரு சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது.